திருச்செந்தூர் கோயில் போயிருந்தாருல, சாதாரணமா ஒண்ணும் முருகனை கும்பிடுறதுக்காகலாம் அவர் போல. சத்ரு சம்ஹார பூஜைன்னு சொல்லிட்டு எதிரிகள்லாம் விலகணும்னு சொல்லி ஒரு பூஜைக்காக போயிருக்காரு. பாத்தீங்களா? எதிரிகள் எதிரிகளை அடித்து ஒழிக்கக்கூடிய பூஜை அது. ஆமா. அது யார் இப்ப எதிரியா இப்ப யார் இருக்காங்கன்னா, அவங்க டிவிக்கு தொண்டர்கள் தான் இருக்கிறாங்க. அதுக்காக போயிட்டு இவர் வேண்டுறாரா என்னன்னு தெரியல. பாத்தீங்களா எவ்வளவு மூட நம்பிக்கையான ஒரு ஆளா இருக்கிறாரு. எப்போ ஒரு மனிதன் வந்து ஜோசியக்காரங்கிட்ட போவானா, என் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அதை எப்படி அடையணும்னு தெரியல, நான் உழைக்க ரெடியாவே இல்ல, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க நான் செஞ்சுக்கிறேன், அப்போதான் வந்து நம்ம ஜோசியக்கார்ட்டே போவோம். இல்ல இது ஒரு பதட்டத்தினுடைய பின்னணியில இருந்து வரக்கூடியது. இந்த இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னா அப்படி தெரியும். ஏற்கனவே யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த ஓட்டு வந்து ஓட்டு பெட்டியில இருக்கும். தாவேக்காவுக்கு என்ன ஓட்டு விழுந்திருக்கிறதோ அதுதான் இருக்கும். இப்போ பூஜை பரிகாரம் எல்லாம் பண்றதுனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓட்டு பெட்டியில ஏதாவது மாறி இவருக்கு இந்த பெட்டியில விழுந்துருமா, இவருக்கு ஏதாவது அடிஷ்னலா விழுமா, இல்லைன்னா யாராவது போய் கடவுள் இறங்கி வந்து ஓட்டுப்பெட்டியில ஏதாவது வேலை செய்ய போறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் இவர் பெரியார் கொள்கையை பேசுறாரு, அததான் வந்து ஏத்துக்கவே முடியல. தொடர்ந்து பாப்போம். இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் பின்னால வச்சிருக்கிறது தானே, ஒரு 5 பேரை வந்து வச்சிருக்கிறாரு. இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல இந்த நபர்களை வந்து கூட்டுவாரா என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு அடையாள அரசியல், அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. கொள்கை ரீதியாக அவர் எதையுமே இதுவரைக்கும் பேசலை. பெரியார் எந்த சிந்தனைகளை கொண்டு வந்து சமூகத்துக்கு சேர்த்திருக்கிறாரு, என்ன பாடுபட்டார் சமூகத்திற்காக, அந்த விஷயங்களை தன்னுடைய தொண்டர்களுக்கோ தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ கொண்டு போகலை. அம்பேத்கர் என்ன பண்ணாரோ அதை கொண்டு போகலை. இன்னும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பை சிதைக்கக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்த்து, இன்னும் சொல்லப்போனால் டீலிமிட்டேஷன், இதையெல்லாம் எதிர்த்து வந்து களமாடக்கூடிய வேலை வந்து டிவிகேடைய வேலை. அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறாங்க, களமாடணும் இல்லையா, போராட்டங்கள் நடத்தணும் இல்லையா, ஆனால் எதுவுமே பண்ணலை.